Hello students, welcome to BB Online YouTube channel. இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PH3151 Engineering Physics very most important 16 mark questions தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்னா ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மெக்கானிக்ஸ். ஸோ இதுதான் அதோட சிலபஸ் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூனிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் படித்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி கொஷின் பேப்பரில் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்ஷனல் பெண்டுலம். ஓகேங்களா? ஸோ இதான் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது டார்ஷனல் பெண்டுலம் தான் நீங்கள் படிக்கணும் நீங்கள். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கைரஸ்கோப். ஓகேங்களா? ஸோ கைரஸ்கோப்பை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஸோ அது ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட அப்ளிகேஷன், ஒர்க்கிங்கு, ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ இதை தவிர்த்துட்டு மூணாவதாக என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா parallel axis and perpendicular axis தீரம். நீங்கள் அந்த தீரத்தை நீங்கள் படிக்கணும். parallel axis and perpendicular ஆக்சஸ் தீரத்தை நீங்கள் படிக்கணும் நீங்கள். ஸோ இதையும் படித்து முடிச்சாச்சு சார். அடுத்தது என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் டிஸ்க். ஸோ என்ன சார் வெறும் சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு போட்டிருக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஓகேங்களா? ஸோ சர்க்குலர் டிஸ்க் அப்படின்றது ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஸோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ், ஓகேவா, தீரா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் கண்டினியூஸ் பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சர்க்குலர் ரிங். ஸோ அதுதான் நீங்கள் படிக்கணும் அது. ஸோ டிஸ்க்கும் அண்ட் ரிங்கும் மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரிங்கை படிச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்க் எழுதிடலாம் நீங்கள். ஸோ அதில் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ இது எல்லாமே படித்தா சார் அடுத்தது இன்னும் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்களா? ஸோ இதான் லாஸ்ட் ஒன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் கேட்பாங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன்ஸ் அதோட சிமிலர் டு தட் ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு கேள்வியை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 6 கேள்வி தான் உங்களுக்கு என்னது ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க் இன் யூனிட் 1 மெக்கானிசம்ஸ் இதில் இருக்குது உங்களுக்கு. சார் அப்போ டபுள் பெண்டுலம், நான் லீனியர் ஆசிலேட்டர்ஸ், ஸோ அதெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப எப்பயாவது ஒரு தடவை தான். ஸோ நம்மளுக்கு 11A இருக்குது, 11B இருக்குது. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் நம்மளுக்கு. ஸோ அதில் இது எழுதுனா ஒன்று வந்துச்சுன்னா கூட நம்ம ஸோ பாஸ் எழுதி நம்ம பாஸ் ஆகல நம்ம. சார் வெறும் தியரி மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னா இல்லை, சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா சார் நீங்கள் வெறும் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க. டார்ஷன் பெண்டுலம், கைரோஸ்கோப், parallel axis and perpendicular axis, சர்க்குலர் ரிங்கு, டிஸ்க்குன்னு. பட் கொஷின் பேப்பர்ஸில் நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? அது எனக்கும் வந்துருச்சு. ஓகே, அதுக்கான அடுத்த இதுதான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நான் சொன்ன டார்ஷன் பெண்டுலமும் இதில் இருக்குது, கைரோஸ்கோப்பும் இருக்குது, parallel axis இருக்குது. பட் கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு நான் லேசர் பாயிண்ட் வைக்கிறேன் பார்த்தீங்களா? அதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ derive an expression for rigidity modulus and explain how rigidity modulus of wire can be determined using டார்ஷனல் பெண்டுலம். ஓகேங்களா? ஸோ இது டார்ஷன் பெண்டுலத்தோட கேள்வி தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அழகாக எழுதிடலாம் நீங்கள். ஸோ அடுத்த ஒரு இமேஜ் பாருங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக 16 மார்க் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள். ஸோ 6+10 உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஆஃப் எ ஒயர் மென்ஷன் இட் யூசஸ்ன்னு ஒரு 6 மார்க் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கீழே என்ன கேட்டுறாங்க பாருங்க, derive an expression for the rigidity modulus using torsional pendulum. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கும் செகண்ட் கேள்வியும் வேறையா இல்லை, ஒரே ஆன்சர் தான். பட் இதில் கேள்வி எப்படி கேட்டிருக்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் எழுதணும். இதில் மாடுலஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? டிட்டர்மைண்ட் யூசிங் டார்ஷன் பெண்டுலம். ஸோ ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் யூசிங் டார்ஷன் பெண்டுலம் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கேட்டிருக்கிறாங்க. பட் கேள்வி மட்டும் வேற கேட்டிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டுறாங்க பாருங்க. ஸோ டிரைவ் and expression for rigidity modulus and explain how rigidity modulus of a wire can be determined
using a torsional pendulum. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கும் செகண்ட் கேள்விக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ரெண்டுமே ஒரே கேள்வி தான். பட் இங்க an எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்க and ஃபார் ரெண்டுமே ஒரே தான். ஸோ இதுமே வார்த்தைகள் மாறி மாறி கேட்பாங்க. பட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒரே டார்ஷனல் பெண்டுலம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த இமேஜ் பாருங்க. ஸோ என்ன கேட்டாங்க, வாட் இஸ் டார்ஷனல் பெண்டுலம், எக்ஸ்பிளைன் ஹவு இட் யூஸ் டு டிட்டர்மைன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் எ மெட்டீரியல் ஆஃப் எ தின் ஒயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்ஷன் பெண்டுலம்னா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எழுதணும். அதுக்கப்புறம் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் ஒயர் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு எழுதணும். கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு 16 மார்க்ல எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மள 21 ரெகுலேஷன்ல இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா. அதனால அதை மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ் டார்ஷன் பெண்டுலம் என்ன எழுதுனா 16 மார்க் நம்மளுக்கு கிடைச்சிரும். அண்ட் அடுத்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டாங்க மேடம், கைரோஸ்கோப் கேட்டுருக்காங்க. எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், டைப்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கைரோஸ்கோப். 10 மார்க்குக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டாங்கன்னா, டிரைவ் த ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் 6 மார்க்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் லாஸ்ட் கேள்வி இம்பார்ட்டன்ட், ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். உங்களுக்கு அது இங்கேயே உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். கைரோஸ்கோப் 10 மார்க்கு அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் 6 மார்க்கு. அண்ட் அனதர் இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டியா இல்லை, கொஷின் பேப்பர் அவ்வளோ கிளாரிட்டி ஃபோட்டோஸ் இல்லை. அதனால எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கைரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கைரோஸ்கோப் கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், டைப்ஸ் என்னென்ன இருக்குது, யூசஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதை எதுனா 10 மார்க். இதில் அதே பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கைரோஸ்கோப் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ கைரோஸ்கோப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அண்ட் அபவுட் அன் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹாலோ சிலிண்ட்ரிக்கல், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல். ஓகேவா. இவங்களோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் வந்து ஓகேவா ஓன் ஆக்சிஸ் ஆஸ் வெல் அஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. 12 மார்க் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ், ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரே கேள்வி தான். ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. 12 + 4. ஓகேங்களா. ஸோ 12 + 4. இப்போ நம்ம ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா உடனே பி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம். எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம், ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம அதை எழுதிட்டு போயிடலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸும் இங்கே இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பின்னாடி வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அடுத்த இமேஜில் என்ன கேட்டிருக்கிறோம்னு பாருங்க. ஸோ டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்ன்னு சொல்லி 8 மார்க் கேட்டிருக்கிறாங்க. And next one, derive the relationship between rotational kinetic energy and the moment of inertia. So kinetic energy is equal to half I omega square அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டிரைவ் இதை பண்ணிடணும். பண்ணிட்ட பிறகு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐக்கும் இந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் நீங்கள். ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. எஸ். ஸோ இது 2 இமேஜுமே ஒரே இமேஜ் தான் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ ரிப்பீட்டடாக வந்துருச்சு உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இமேஜில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை, என்ன டிஸ்கஸ் இன் டீடைல் த ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். ஸோ இதுவும் நம்ம போன ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்தோம், ஸோ டிரைவ் த ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ்னு பார்த்துருக்குறோமா. இந்த இதில் என்ன பண்ணுவோம், டீடைல் த ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ கொஷின் பேப்பர் வேறு வேறு இருக்குது. ஓகேவா. ஸோ பட் அந்த கேள்வி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டுறாங்க பாருங்க. ஸோ ஃபைண்ட் த ரொட்டேஷனல் மோஷன் ஈக்குவேஷன் அரவுண்ட் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா. ஸோ என்ன சார் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் போட்டுன்னு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா. இது இமேஜ் எப்படி இருக்குது, இதோட இமேஜ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க.
ஓகேங்களா? ஸோ 2மே வெவ்வேறு இயர்ல கேட்ட கொஷின்ஸ். பட் ஆனா அதே கொஷின்ஸ ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாரி சம்டைம்ஸ் நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுல வந்திருக்கிற கொஷின்ஸ நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இதுலருந்து ஒரு கேள்வி நீங்க எழுதிடலாம் நீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்றாங்கன்னு பாருங்க. இந்த ரைட் சைடுல அகைன் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் கைரோஸ்கோப் அண்ட் மென்ஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வேற கொஷின் பேப்பர்ல தான். பட் இன் வேரியஸ் ஃபீல்டு வந்து இட்ஸ் அ வெரி நியூ திங். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கைரோஸ்கோப்போட உங்களுக்கு நிறுத்திட்டாங்க. பட் இந்த ஸ்லைடில் பாருங்க அப்ளிகேஷன் இன் வேரியஸ் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கைரோஸ்கோப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இது வேற ஒரு கொஷின் பேப்பர்ல கேட்டது. இன்க்ளூட் எ டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா ஆஃப் த கைரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்ட் இட்ஸ் யூசஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கேட்டுறாங்க 16 மார்க்குக்கு. ஓகேவா? எப்படி கேட்டாலுமே ஆன்சர் ஒரே ஒரு தான், கைரோஸ்கோப்பை பத்தி நீங்க எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel அண்ட் perpendicular axis theorem with a neat sketch. ஓகேவா? ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ரூவ் parallel அண்ட் perpendicular axis theorem with a neat sketch அப்படின்னு எழுதலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Derive the periods of torsional pendulum and arrive at the equation of torsional rigidity. ஓகேவா? ஸோ நான் இதுவும் டார்ஷன் பெண்டுலம் தான் உங்களுக்கு. ஸோ இதையும் நீங்க எழுதிடலாம் நீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேள்வி? ஸோ அதே describe the principal construction working of gyroscope and also mention its application in various field. ஓகேவா சார்? இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படியே நீங்க டார்க் பண்ணி போட்டீங்களான்னு கேட்கலாம். ஸோ இல்லை, இங்க பாருங்க அண்ட் ஆல்சோ மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன் வேரியஸ் ஃபீல்டுன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல ஆல்சோ இல்லை, அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன் வேரியஸ் ஃபீல்டோடு நிறுத்திட்டாங்க. ஓகே, அப்போ கைரோஸ்கோப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா and give a short note on moment of inertia of diatomic molecules. So நான் ஃபர்ஸ்டே சொன்ன இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஸோ ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் diatomic molecules is similar to moment of inertia of diatomic molecules அப்படின்னு. அப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டாங்க பாருங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இந்த கேள்வி எங்கேயோ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க. ஸோ டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு அதோடு நிறுத்திட்டாங்க 8 மார்க்குக்கு. பட் இதில் கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயாட்டாமிக் மாலிகூல்ஸ் சேர்த்து 16 மார்க் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதே மாதிரி கேள்வி வந்து எப்படி வருதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ கேள்வி ஆன்சர் ஒன்று தான், பட் கேள்வி வந்து நிறைய இருக்குது வெவ்வேறு இதுவா. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நிறைய வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சொன்ன எல்லாமே இதில் அடங்கிடுச்சா பாருங்க. ரிங்கு டிஸ்க்கு பதிலாக நம்ம ஆலோ சிலிண்ட்ரிக்கல் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் ரிங்கு கேட்டிருக்கிறாங்க ஒரு இதில். ஓகேங்களா? ஸோ கைரோஸ்கோப், டார்ஷன் பெண்டுலம், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயாட்டாமிக் மாலிகூல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பேரலல் ஆக்சிஸ் அண்ட் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் டிஸ்க் அண்ட் ரிங்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நான் யூஸ் பண்ற வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கைரோஸ்கோப், டார்ஷன் பெண்டுலம், பேரலல் ஆக்சிஸ் அண்ட் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ், ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் டயாட்டாமிக் மாலிகூல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப 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 வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிங் அண்ட் டிஸ்க் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க இந்த 6 கேள்வி படிச்சீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் கொஷின் பேப்பர்ல. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நான் உங்களுக்கு இங்கே பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 6 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு யூனிட்ல ஒரு கேள்வி தான் எழுத போறீங்க. அதனால அந்த கேள்வி எழுதி 16 மார்க்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகலையா, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் நோட்ஸை படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிங்க. நீங்கள் அழகாக நீங்கள் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அடுத்த செமஸ்டருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்களோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிடலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் நிறைய ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் நீங்கள் கொடுத்தாதான் நான் அடுத்தடுத்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடுத்தடுத்த சப்ஜெக்ட் செகண்ட் செமஸ்டர், ஸோ இதேமாரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் என்னால் போஸ்ட் பண்ண முடியும் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணலை, நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த இதுக்கு நான் போக முடியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.